அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசியங்கிறது இன்று பேசு பொருளாக மாறி போயிருக்கு. ஆனால் தமிழர்களுக்கே அது தெரியல என்னென்னு. அது ஒரு மனிதன் புரிஞ்சு அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கான் மனுஷன். ஆனால் புரியாத நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், அவன் பைத்தியக்காரனாக நினைக்கிறோம். தமிழ் தேசியம்னா என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கிறேங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமை எங்கேருந்து கிடைக்குது? திருக்குறளால் கிடைக்குது. திருக்குறளில் அரசியலுங்கிற தலைப்பில் 250 குறட்பாக்களும், அமைச்சியல் என்ற தலைப்பில் 100 குறட்பாக்களும், ஆக மொத்தம் 350 குறட்பாக்கள். அதுதான் தமிழ் தேசியம். இதை அனைவரும் திருக்குறளை பாருங்கள். அந்த 350 குறட்பாக்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். அதுதான் உண்மையான அரசியல். இந்த உண்மையான அரசியலை தான் அந்த கிறுக்கன் கத்திக்கிட்டு இருக்கான். உங்கள் கண்ணில் கிறுக்கனாக தெரிறான், என் கண்ணில் தெய்வமாக தெரிகிறான். ஏன் இந்த உணர்வு உங்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு? ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாமே நம்மளை தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய மகா அழிவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்குங்கிறது இப்போ தெரியாது. புரிஞ்சுக்கிறீங்க. தமிழ் தேசியம்னா என்னென்னு தெரிஞ்சிட்டீங்க. அதை படித்து பாருங்கள். அதில் என்னென்ன மாதிரி எப்படி மனிதர்களை நேசிக்கிறது, உயிர்களை நேசிக்கிறது, நாட்டை நேசிக்கிறது, தன்னை நேசிக்கிறது, அப்படின்னு எத்தனையோ தலைப்பு. எத்தனை தலைப்பு? 250, 25, 35 தலைப்புகளில் 350 குறட்பாக்களை நமக்கு தமிழ் தேசியம்ங்கிற பேரில் நாம் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தமிழ் தேசியம்னு. அரசியல்னால் என்ன, எப்படி நடக்கணும், செய்யணும், போகணும், வரணும் அப்படிங்கிறத அற்புதமாக சொல்லியிருக்கார் ஐயன் வள்ளுவர். நீங்கள்லாம் அதை பார்த்து ஒவ்வொரு இளைஞர்களும் அதை பாருங்கள். இந்த மீடியாக்களில் இருக்கீங்களே, மீடியாங்கிற வேஷம் போட்டிருக்கீங்களே, இதை முதல்ல படிச்சுட்டு அந்த கிறுக்கண்டை போய் கேள்வி கேளுங்க. ஒன்றுமே தெரியாமல் அந்த மனுஷனை கத்த விடுறீங்களையா? கத்தி அவன் தொண்டை தண்ணியெல்லாம் வாங்குற இல்லையா? பிராணனை வாங்குறீங்க. அவன் பிராணனை கேள்வி கேட்டு சாகடிச்சிருங்க போல தெரியுது. புரிஞ்சு கேளுங்கய்யா. சரி, கேட்குற கேள்வியை புரிஞ்சு பேசணும், புரிஞ்சு கேட்கணும். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறோம்னா அது சம்பந்தமான விளக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கேட்கணும் கேள்வி. ஒன்றுமே தெரியாம மர எப்படி சொல்கிறது, மரமட்டையா என்ன சொல்கிறது, மரமண்டை. இந்த மரமண்டைத்தனமாக போய் நீங்களும் அப்படி இருக்கிறீங்க. அவனை போய் கத்த விட்றீங்க கேள்வி கேட்டு. அவன் பாவம் எவ்வளவு பேருக்கு தான் அவன் பதில் சொல்லுவான்? அரசியலுங்கிற பேரில் அநியாயம் பண்ணக்கூடியவங்க நீங்கள். அரசியல்னால் என்னென்னு தெரியுமையா? அதை 350 குறட்பாக்களை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் கேள்வி கேளுங்க அவன்கிட்ட. நன்றி.